ஹalleluya. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனை துதிச்சிட்டீங்களா? ஜெபம் செய்துட்டீங்களா? தேவனுடைய பயத்தோடு இருக்கிறீங்களா? தேவனுக்கு பயந்தா மனுஷருக்கு பயப்பட அவசியம் இல்ல, எதுக்குமே பயப்பட அவசியம் இல்ல. ஆனா தேவனுக்கு பயப்படாதவங்க ஒவ்வொன்னுக்கும் பயந்து கொண்டு இருப்பாங்க. வாங்க, தேவனுடைய பயத்திலே வாழும்படிக்கு அவருடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. இந்த உலகம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருக்கிற இந்த பயங்கரமான நாட்களில் நிஜ தேவனாக, பெரிய தேவனாக, உயிரை கொடுத்த தேவனாயிருக்கிற உம்மை நேசிப்பதற்கு, உமக்கு பயப்படுவதற்கு, உம்முடைய கட்டளை கேற்றபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு பயப்படுவதுன்னு சொன்னா அவர் அடிச்சிடுவார்னோ, கொன்றுவார்னோ, சபிச்சிடுவாரோ என்கிற பயம் இல்லைங்க. தேவ பயம் என்பது என் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரின் மனதை காயப்படுத்தி விடுவேனோ, அவரை கஷ்டப்படுத்தி விடுவேனோ, என்னை நேசிக்கிற இயேசுவை துக்கப்படுத்தி விடுவேனோ என்கிற பயம் நமக்குள்ள இருக்கணும். நான் பாவத்திலே விழுந்து அவருடைய நாமத்தை வெட்கப்படுத்துவேனோ என்கிற பயம் நமக்கு இருக்கணும். ஏனென்றால் நம் தேவன் நம்மை பயமுறுத்தி தம் பக்கம் திருப்பிக் கொள்ளவோ, பயமுறுத்தி நம் மூலம் நன்மைகளை பெறவோ அல்லது காரியத்தை நடப்பிக்கவோ ஆசைப்படுகிறவர் அல்ல. நம்மை நேசிக்க சொல்லி கேட்கிறார், அவ்வளவுதான். தேவனை நேசிங்க. யாரை நேசிக்கிறீங்க? தேவ அன்பு இல்ல இன்றைக்கு மனுஷங்க வாழ்க்கையில. உலக அன்பினால நிறைந்து இருக்கிறாங்க. அட, தேவனுக்கு டைமே இல்ல, தேவனுக்கு இதயத்துல இடமே இல்ல. ஒரு முறை ரோமர்ல இந்த வசனத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை அறிந்து இருந்தும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தவும் இல்லை, தேவனை மகிமைப்படுத்தவும் இல்லை, வாதம் பண்ணுகிறவர்களாக மாறிவிட்டார்களாம். இன்றைக்கு தேறின கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிலைமை இப்படிதான் இருக்குங்க. நாங்க எப்பொழுதிலிருந்தும் ஆண்டவரை அறிந்தவங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆமா எங்களுக்கு பைபிள் தெரியும் என்று சொல்லுகிறவங்க இன்றைக்கு எப்படி மாறுகிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம்ல. சிலர் எக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை பைபிள்ல எங்கேயும் இல்ல. இருந்தா அனலாயிரு அல்லது குளிராகிரு. ஒரு காலத்துல உனக்கு இருந்த பக்தி இப்ப எதுக்கும் உதவாது. இப்பொழுது இருக்கிற துன்மார்க்கத்து நிமித்தம் வருங்காலத்திலே நீ எப்பொழுதும் இப்படித்தான் இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. தேவன் உன்னை மன்னிக்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பதினாலே உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர் ஆகி, ஐயோ, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து விட்டது. இருட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமாங்க? அவங்களுக்கு நன்மை தீமை தெரியுமா? இருளில இருக்கிறவங்களுக்கு வண்ணங்கள் தெரியுமா? இருளில இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற அழகு தெரியுமா? உன்னை ஒரு இருட்டறையில் அடைத்து வைத்திருக்கும் போது சுற்றி என்ன இருக்கோ கூட தெரியாது இல்லையா? அதுபோல இன்றைக்கு அநேகர் வாழ்க்கை ஒன்றும் புரியாமல் இருக்கிறது. வெறும் இருளாக இருக்கிறது. ஒண்ணுமே புரியாத சூழ்நிலையில சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க என்ற விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். எதற்கு? நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்ற ஆண்டவரை உங்க இதயத்துக்குள்ளே வரவிட்டாததினாலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி உங்க வாழ்க்கையில் இல்லாததால உன்னுடைய சரீரத்திற்கு விளக்கு கண்ணே. அந்த கண் கெட்டதா இருந்தால் அங்க என்ன இருக்கு இன்னும் என்று எச்சரித்தது போல இன்றைக்கு அநேகர் அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. விசுவாசிகள் என்று சொல்கிறவங்க. 23 வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத தேவனுடைய ரூபத்தை
என்றைக்கும் இருக்கிற தேவனுடைய சாயலை அழிந்து போகிற பறவைகளுக்கும் மனுஷங்களுக்கும் மாற்றி விட்டாங்களாம். பாருங்க, மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் பூச்சிகளுக்கும். தேவனை ஆராதிக்க சொன்னா ஆராதிக்க மாட்டாங்க, ஆனா மனுஷங்களை ஆராதிப்பாங்க. பாருங்க, மிருகங்களை ஆராதிப்பாங்க, பாருங்க, பொம்மைகளை ஆராதிப்பாங்க. பாருங்க, சீர்கெட்டு போனதாக அவர்களுடைய இருதயம் இருக்கிறது என்று தேவனுடைய வசனம் எச்சரிக்கிறது. பாருங்க, 26 ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனங்க. நான் இங்க இருக்கிறத சொல்கிறேன், என் சொந்த வார்த்தைகள் அல்ல. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அலட்சியமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் அவலட்சணமான காரியங்களை செய்து அவங்க இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. சில தேசங்களிலே, கிறிஸ்தவ தேசங்கள் என்று அழைக்கப்படுகிற தேசங்கள்ல கூட கொஞ்ச நாள் முன்னாடி பிரான்ஸ்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துச்சு இல்லையா, அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியிலே எவ்வளவு கேலி செய்து கிறிஸ்தவத்தை, எவ்வளவு மோசமாக வேதத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவங்க இஷ்டம் போல அதை மாற்றிக்கொள்வது என்பது அவங்க சீர்கெட்ட இருதயத்தை காண்பிக்குது. ஆமாங்க, தேவனுக்கு மனதில் இடம் கொடுக்காத போது அங்கே பிசாசு நுழைந்து விடுவான். உனக்கு இருக்கிற புரிதல், உனக்கு இருக்கிற ஞானம் எல்லாம் தேவன் கொடுத்ததென்று மறக்கும்போது, அதை சாத்தானின் கைகளில் கொடுக்கும்போது அவன் அதை விகாரமாக, அருவருப்பாக, அசிங்கமாக மாற்றி விடுவாங்க. ஒரு காலத்திலே அநேக தேசங்கள் ரோம ஆட்சிக்குள்ளாக அவங்க லேண்ட் மொத்தம் வந்தபோது என்ன ஆனது என்றால், முக்கியமாக பிரான்ஸ்ல அங்க கிறிஸ்தவம் பரவினது. அப்போ 90% பிரான்ஸ்ல கிறிஸ்தவங்க இருந்தாங்க. அது ஒரு சாம்பிரதாய மதமாக அங்கே ஸ்டேட் ரிலீஜியனா இருந்ததுனால, அவங்க அந்த அனுபவம் இல்லாதவங்களாக இருந்ததுனால, தனிப்பட்ட விதத்துல ஒரு சடங்கு ஆச்சாரமாக அவங்க அதை பின்பற்றினதுனால அது கிராஜுவலா விழுந்து கொண்டு வந்தது. ஆனா இப்பொழுது பெயருக்கு கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையான கிறிஸ்தவங்க 20% கூட இல்லையாம். அங்கே தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகிறவங்க இல்ல. தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் அவங்க தேவனுடைய வசனத்தை கேலியாக எடுத்துக்கொண்டு அவங்க இஷ்டத்துக்கு அதை மாற்றிக்கொள்கிற நிலைமைக்கு வந்து விட்டாங்க. சரி, அவங்க விஷயம் அப்படி இருக்கட்டும். நமக்கு அதை என்ன? கேட்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். நம் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? உங்க இதயத்தில் அவருக்கு இடம் இருக்கா? தேவனுக்கு இடம் கொடுக்கிற இடத்திலே பிசாசுக்கு இடமில்லை, அருவருப்பானதுக்கு இடமில்லை. எங்கே விவாதங்கள் இருக்கிறதோ, சண்டைகள் இருக்கிறதோ, பகை இருக்கிறதோ, அங்கு அசுத்தாவி இருப்பான். கிறிஸ்து இருக்கிற இடத்தில் அன்பு, சமாதானம், ஆசீர்வாதம், மன்னிப்பு இருக்கும். யாரோட விஷயமோ இன்னொரு தேச விஷயமோ நமக்கு எதுக்கு? நம்ம இதயத்தின் விஷயத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். அப்படிப்பட்ட தேசங்களுக்காக, அந்த நபர்களுக்காக நம்ம விண்ணப்பம் செய்வோம். அப்புறமா உன் வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா, அல்லது அவருடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டாக்குற நிலைமையில இருக்கிறாயா? நீ செய்கிற காரியங்கள் உண்மையானது தானா? தேவனுடைய வசனத்துக்கு உடன்பட்டதா? அல்லது அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய அர்த்தத்தை அதிலே சேர்த்து உன் இஷ்டம் போல நீ தேவனுடைய விஷயத்துல உன் இஷ்டம் போல நீ நடந்து கொள்கிறாயா? யோசித்து பார்க்கணுங்க. பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவன் யார்? அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் அன்பு நிறைந்தவர். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இரக்கம் பாராட்டுகிறவர், மன்னிக்கிறவர், தயை காண்பிக்கிறவர். மனுஷரை போன்றவராக தேவன் இருந்தால் அவரை ஏன் தேவன் என்று சொல்லணும்? பாருங்க. காமம், கோபம், பேராசை, அகங்காரம், பொறாமையுள்ளவன் மனிதன். இதை எல்லாவற்றையும்
தனக்குள் வைத்துக்கொண்டு தானும் தேவன் என்று சொல்லுகிற எவனும் தேவன்தானா? இயேசு கிறிஸ்துவ பாருங்க. காமமாவது, குரோதமாவது, பேராசையாவது, பொறாமையாவது, அகங்காரமாவது அவருக்குள்ள இருக்கா? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டாரு. அவர் பரிசுத்தர். அவரை பார்த்தவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டினவங்க, அவரை ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டிவிட நினைத்து பொய் சாட்சி சொன்னவர்கள் அவர் மீது சுமத்தின குற்றம் என்ன? இவர் தான் தேவனுடைய குமாரன் என்கிறார். அது உண்மையே என்றாரு ஆண்டவர். மனுஷகுமாரன் தேவதூதரோடு இறங்கி வருவதை நீங்க பார்ப்பீங்க. ஆனா அவங்க நம்பவில்லை. நீங்க என்னுடைய வார்த்தைகளை நம்பாததினாலே சத்தியத்தை அறியவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாண்டவருக்கு யார் மேலேயும் குரோதம் இல்லை, பகை இல்லை, எப்படிப்பட்ட சரீர இச்சைக்கும் இடமில்லை. டாவின்சி கோட் என்று ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல ஒரு புக்கை அவர் எழுதி மனுஷர்களை கெடுக்கலாம் என்று எவ்வளவோ முயற்சி செய்தாங்க. அது எப்படி வந்ததோ எங்கே போனதோ யாருக்கும் தெரியாது. கடைசியில் அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமான வியாதிகளால கஷ்டப்படுகிறார் என்பது கூட தெரிய வந்திருக்கிறது. தேவனுடைய பேச்சுக்கு வராதீங்க. அவருடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டாக்குகிற வாழ்க்கைகள் வாழாதீங்க. உன் வாழ்க்கையில உண்மையான பக்தி இருந்தால், உத்தமமா உங்களால வாழ முடிஞ்சா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கோங்க. இல்லை என்றால் நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கையில இன்னும் விடுதலை வேண்டும் என்கிற விஷயத்தை வெளிப்படுத்துங்க. உங்க பலவீனங்களை நீங்க பார்த்து அறிக்கையிட்டாதானே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எனக்கு தேவன் வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டாதானே அவர் உங்க இதயத்துக்குள்ள வருவாரு. ஆகவே இந்த கடைசி நாட்களில் என் பக்தி எனக்கு போதும், யாருடைய நாற்றம் அவங்களுக்கு நறுமணம் என்பது போல அவங்கவுங்க இஷ்டம் போல இருந்து கொண்டு இது நல்லாதான் இருக்கு என்று நினைக்கிறாங்க தவிர, தேவனுக்கு முன்பு இது எப்படி இருக்கு? தேவன் ஆசைப்படுகிறது என்ன? என் இதயத்துல யாரு இருக்கிறாங்க? பணமா, உலகமா, சுயநலமா, பிசாசா? என் இதயத்திற்குள்ள ஆண்டவர் இருந்தா என் வார்த்தைகள், என் நடத்தை ஆண்டவரை காண்பிக்கும். பரிசுத்தரும் அன்பருமான ஆண்டவரை போல நம்மால வாழ முடியும். இந்த நேரத்துல ஒரு முறை யோசித்து பாருங்க. கடைசி காலத்திலே இருக்கிறோம். போற காலம்னு சொல்லுவாங்கல்ல, கலியுகம் என்று சொல்லுவாங்கல்ல நம் தேசத்துல. கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறவங்க விபரீதமாக மனுஷங்க, பரியாசக்காரர் ஆவார்கள் என்ற வார்த்தை அப்படியே அந்த ஓப்பனிங் செரிமோனில பிரான்ஸ்ல அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அருவருப்பான அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்ய, அவருடைய வார்த்தையில அவர் காரியங்களை பரியாசம் பண்ணுவதற்கு முயற்சிக்கிறவங்க எவ்வளவு பயங்கரமான நிலைக்கு பின்வாங்கினவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முறை நீங்க யோசிங்க. உங்க வாழ்க்கையின் மூலம் தேவ நாமத்துக்கு வெட்கம் உண்டாகாமல் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம் ரட்சிப்பை தொடர வேண்டும். உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்னாலே வெட்கம் உண்டாகாதபடிக்கு செய்யும் என்று தாவீது ஜெபிப்பார். உம்மை தேடுகிறவர்களுக்கு நான் தடையாக இருக்க வேண்டாம் என்று வேதத்தில் ஜெபம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தான் நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் தான் விழாதபடி ஜாக்கிரதையா பார்க்கணும். தேவனே, விழாமல் காப்பாத்துங்கப்பா. உங்க சாட்சியாக என்ன நிறுத்துங்க. கடைசி வரை சகித்து நீர் கொடுக்கும் ஜீவ கிரீடத்தை பெற உடைய வருகை நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்க இருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த பயங்கரமான கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் எழும்பி கர்த்தரின் வருகை என்னானது என்று கேலி செய்யும் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பு இல்லை என்று, இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று அடித்து பேசுவது போல அநேகர் பேசுகிற இந்த காலத்திலே பாவத்தை நேசித்து ஆண்டவரை பரியாசம் செய்து இஷ்டம் போல வாழ்கிறவங்க மேல உம்முடைய கோபாக்கினை வரும் முன்பே மனஸ்தாபப்படும்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்கப்பா. நினிவே மக்கள் மீது வரவேண்டிய கோபாக்கினை நீங்கும்படி அவர்கள் எப்படி முழங்காலிலே விழுந்து உம்மை கெஞ்சினார்களோ, அது போல் இந்த உலகத்திலே அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முழங்காலும் உமக்கு முன்பு பணியும்படிக்கு
எல்லா நாவும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் காரியங்களை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப உதவிக்கு நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஜெப குறிப்புகள் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பார். உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு முன் செல்லுவோம். தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்திலே அடுத்த தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருப்பதாக. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?